வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். பிஸ்னஸ் ஐடியேஷன் என்ற ஒரு டாபிக் மூலிமா ஒரு பிஸ்னஸ் மேனாக டெவலப் பண்ணணும், என்னுடைய பிஸ்னஸ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுன்ற அந்த ஒரு எபிசோடில் அதனுடைய கண்டினியூவேஷனாக இப்போ ஒரு 20 பாயிண்ட்ஸ் பார்க்கலாங்க. ஸோ பிஸ்னஸ் மேன் அவங்க நிறைய இன்டர்வியூஸில் நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் கேட்டு சம்மப் பண்ணி ஒரு 20 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாங்க. நம்பர் 1, மணி ரிசர்வ். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அப்பப்போ வர வருமானம், அப்பப்போ வர ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் அப்பப்பயே நம்ம செலவு பண்ணிடக்கூடாது, நம்ம ரிசர்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது மற்றவங்களை விட நாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுடைய தனித்துவம் என்ன, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடாப்ட் டெக்னாலஜிஸ். நம்மளுடைய ஸ்கில்ஸை காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் வடிவமைச்சிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நம்மளுடைய பிஸ்னஸ் கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கணுங்க. கஸ்டமர்ஸ் தான் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கணும். இன்னொன்று சொல்கிறாங்க, நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கண்ட்ரி. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டுருக்காங்க. அதனால் இந்தியா நம்மளுடைய தேசம் ஒரு பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு இடம். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, க்ரியேட் த சிஸ்டம். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணணும். எல்லாமே அந்த சிஸ்டம் பிரகாரம் நடக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க முடியாது. சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ். ஒரு பிஸ்னஸ் நடத்தும் போது அதனுடைய ட்ரெண்ட்ஸ் மாறலாம், குறையலாம், ஏறலாம். அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணுங்க. பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கிறது. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா அது ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஒரு பிஸ்னஸ் மேன் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். நிறைய பிஸ்னஸ் மேன் நான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னுடைய உழைப்பாலலாம் நான் மேலே வரல, என் கூட வேலை பார்த்தவங்க, என்னுடைய எம்ப்ளாயீஸ், அவங்களுடைய உழைப்பு இல்லாமல் நான் கிடையாது அப்படின்றாரு. பிஸ்னஸில் இன்னோவேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்கணும். ஸோ நம்ம செய்கிற ஒரு விஷயத்தில் ஒரு புதுமையை கொண்டு வரணுங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஃபீல் வரணும் நம்மளுக்கு. சில பேருடைய ஷாப்ஸில் போவோம், பாதி அந்த ரேக்கில் பாதி காலியாக இருக்கும். ஸோ அந்த ஃபீலே நம்மளுக்கு போயிடும். அதாவது ஒரு கடைக்கு போகும்போது ஃபுல்லாக அந்த ரேக்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீல் நம்ம கொடுக்கணும், அந்த வைப்பு கொடுக்கணும். அடுத்தது, ரிக்குயர்மெண்ட்ஸ் கேதரிங். இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் கேதரிங் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பர்சனாக இருந்தால் ஓகேங்க, ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பல்க் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா ரிக்குயர்மெண்ட்ஸை ப்ராப்பராக கேதர் பண்ணி தான் நீங்கள் டெலிவரி பண்ணணும் இல்லையா? அடுத்தது, ஸ்வாட் அனாலிசிஸ். நம்மளுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்டைல் ஆஃப் சர்வ். ஒருத்தர் சொல்லும்போது 2 கடை இருக்குங்க, 2துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது கடை. ஆனால் ஒரு கடைக்கு மட்டும் கூட்டம் வருது. அது எப்படின்னா, அந்த பர்சன் தான் முக்கியம். அந்த சேல்ஸ் பர்சன், அந்த கடைக்காரர், அவர் தான் முக்கியம். அவருடைய ஸ்டைல் ஆஃப் சர்வீஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க, ஸ்டைல் ஆஃப் சர்வீஸ். அடுத்தது, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஹவு ஃபாஸ்ட் யூ டெலிவர். அது நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன டெலிவரி பண்ணுறீங்க, கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க, அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, லேபர் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேபர் வரலைன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதர்வைஸ் நீங்களே களத்தில் இறங்கி செய்கிற மாதிரியாவது இருக்கணும். அடுத்தது, நிறைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அப்படி பார்க்கிங்கே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் பார்க்கிங்காவது கொடுக்கணும். அப்படி இல்லைனா கூட அந்த அட்லீஸ்ட் அந்த பக்கம் ஒரு சந்தில் விடுற மாதிரி, அங்கே ரோட் சைடில் விடுற மாதிரி அதுக்கான ஒரு ஆப்ஷனாவது அங்கே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கடையை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டிமாண்ட்ஸ் ஆஃப் த பீப்புளுடைய தேவையை புரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணுன்றது சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்தது தூண்டுதல். ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு தூண்டுதல் இருக்கும் வாழ்க்கையில். அந்த தூண்டுதலை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் அப்படியே பிடிச்சி போயிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசும் தலைமை, விகடன் நாணயம், ஜோஷ் டாக்ஸ் போன்ற சேனல்ஸ்லலாம் இவங்களுடைய இன்டர்வியூஸை பார்த்து சில விஷயங்களை கேதர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.